ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஜியாகிரஃபியோட 3rd கிளாஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கான ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மான்சூன்னா என்ன, பருவநிலை மாற்றங்கள் வந்து எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு மான்சூன் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவில் தான் வந்து கிரியேட் ஆகும். லோ ப்ரெஷர் ஏரியானா இப்போ வந்து உங்களுக்கு காற்று வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து அதுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த காற்று வந்து ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துக்கும் வந்து போயிடும். பட் இந்த மாதிரியான லோ ப்ரெஷர் ஏரியாவில் எந்த மாதிரி கிரியேட் ஆகும் அப்படின்னா, அந்த காற்று வந்து ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஒரே இடத்துல இருக்கும்போது அங்கே வந்து க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெயின்ஃபால் வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மான்சூன் சீசன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. நம்ம இந்தியாவில் 2 டைப் ஆஃப் மான்சூன் வந்துட்டு இப்போது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன், இன்னொன்று வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று எப்படி வந்துட்டு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட்டில் வந்துட்டு இருக்க ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹீட் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகும்போது லேண்ட் வந்து ரொம்ப சூடாகும் போது அந்த மாய்ஸ்சர் வந்துட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்து எவாப்ரேட் ஆகி போகும். ஸோ அந்த எவாப்ரேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து இங்கே ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால தார் டெசர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இதுதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வரத்துக்கான ரீசன். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்திங்கன்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் மாதத்தில் தான் வந்து கிரியேட் ஆகும். அதாவது உங்களுக்கு சம்மர் சீசன் வந்துட்டு ஆரம்பித்து முடியும் போது தான் வந்துட்டு இது வந்து கிரியேட் ஆகும். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80% ஆஃப் த இந்தியாவோட ரெயின்ஃபால், அதாவது 80% வந்து இந்தியாக்கான மழை வந்துட்டு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனால் தான் நமக்கு வருது. ஸோ அந்தளவுக்கு வந்து இது இம்பார்ட்டனும் கூட. இது வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ளட் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் இதை வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம மெயினாக கன்சர்ன் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து எங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் சைடில் தான் வந்துட்டு இந்த மான்சூன் வந்து கிரியேட் ஆகும். லைக் இங்கே இருக்க ஹீட்லாம் என்ன ஆகும்னா பே ஆஃப் பெங்காலில் வந்து உங்களுக்கு ஒரு லோ ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால இங்கே சதர்ன் பார்ட்ஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் அதிகமான மழையை வந்து எதிர்பார்க்கலாம். மெயினாக தமிழ்நாடு, ஸ்ரீலங்காவில் தான் வந்துட்டு இது வந்து அதிகமான மழையை வந்து கொடுக்கும். இதுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க, ரீட்ரீட்டிங் மான்சூன், அதாவது பின்வாங்கும் பருவமழை. அப்படின்னா என்னென்னா, இந்த மான்சூனுக்கு அப்புறம் நமக்கு வந்து எந்த விதமான மான்சூனுமே கிடையாது. இது வந்து மெயினாக செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் தான் வந்து இந்த மான்சூன் வந்து இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இந்த இடத்துலலாம் வந்து அதிகமான மழை வருது. இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து நம்ம மான்சூன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மான்சூன் மூலயமா தான் நமக்கு வந்து மழை பொழியுது. அதனால தான் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு நமக்கு டெவலப் ஆகுது. அக்ரிகல்ச்சர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நமக்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸ்லாம் தருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மான்சூன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். இந்த 2 விதமான மான்சூன்னால தான் இந்தியாவில் வந்து மேஜரான பார்ட்ஸ்க்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்துட்டு அங்கே இருக்க மக்களுக்கும் வந்து தண்ணி வந்து இதனால தான் கிடைக்கிது. இப்போ நம்ம மான்சூன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாட்யூஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டெக்கான் பிளாட்யூ. டெக்கான் பிளாட்யூ தான் வந்து லார்ஜஸ்ட் பிளாட்யூ இன் இந்தியா. பிளாட்யூ அப்படின்னா மேல்தட்டு, அதாவது மவுண்டெயின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டீஃபாக இருக்கும், அதாவது ரொம்ப பெருசாக இருக்கும், அதோட ஆல்டிடியூடும் அதிகமாக இருக்கும். ஆனால் பிளாட்யூஸ் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து சின்னதாக இருக்கும். இது எதுக்காக மெயினாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபுட் கிரெயின்ஸ் வந்து விளைவிக்கிறதுக்காகவும் ரொம்ப ரேரான சில கிரெயின்ஸை வந்து விளைவிக்கிறதுக்காகவும் இந்த பிளாட்யூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி டெக்கான் பிளாட்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலை வந்து இதில் ப்ளே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டூரிசமையும் வந்து அட்ராக்ட் பண்ணுது. இது வந்து மோஸ்ட்டாக சவுத் இந்தியாவில், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் ஃபுல்லாக வந்துட்டு இது கவர் ஆகும். ஸோ இந்த டெக்கான் பிளாட்டியோவை சுற்றி உங்களுக்கு வந்து இந்த சைடு வெஸ்டர்ன் காட்ஸும் இந்த சைடு வந்துட்டு ஈஸ்டர்ன் காட்ஸும் மேலே வந்து சட்புரா ரேஞ்சும் இருக்கும். ஸோ இதை சுற்றி தான் வந்து இந்த டெக்கான் பிளாட்டியூவே வந்து உருவாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மால்வா பிளாட்டியூ. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மத்திய பிரதேஷ்லேயும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ராஜஸ்தான்லேயும் வந்து இந்த பிளாட்யூஸை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து மெயினாக
பிளாக் காட்டன் சாயில் வந்துட்டு இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ காட்டன் விளைவிக்கிறதுக்காக இந்த பிளாட்யூஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோட்டா நாக்பூர் பிளாட்யூ. இது பார்த்தீங்கன்னா மெயினாக ஈஸ்டர்ன் இந்தியாவில் வந்து இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா இந்த 3 ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்ணும். இந்த இடத்துல மெயினாக பார்த்தீங்கன்னா கோல், அயன் ஓர், மைக்கா, பாக்சைட் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை மெயினாக யார் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது அங்கே வாழ்கிற ட்ரைபல் பீப்புளுக்கும் வந்துட்டு இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்ட்ரல் ஹைலேண்ட். சென்ட்ரல் ஹைலேண்டில் இந்த நடுவில் இருக்க பகுதி. இந்த பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. மெயினாக பார்த்திங்கன்னா ரிவர் வேலி சிஸ்டம் வந்துட்டு இதை அதிகமாக கனெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு புண்டல்கண்ட் பிளாட்யூ. இந்த பிளாட்யூ பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இந்த பிளாட்யூஸில் மெயினாக அவங்க வந்துட்டு அந்த டைமில் ஃபோர்ட்ஸ் அதிகமாக கட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கான விஷயமா வந்து இந்த பிளாட்யூ வந்து இருக்குது. ஸோ இதை தவிர நமக்கு இன்னும் நிறைய பிளாட்யூஸ் இருக்குது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த பிளாட்யூஸை தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம்னா என்ன, அப்புறம் ட்ரைனேஜ் பேசின்னா என்ன, அது வந்து நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னா வடிகால் அமைப்பு. அதாவது இப்போது ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ரிவர் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் ஃப்ளோ ஆகாது, உங்களுக்கு வந்து நிறைய பார்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணும். அதை தான் வந்துட்டு ட்ரைனேஜ் சிஸ்டமாக இங்கே சொல்கிறாங்க. அதாவது வடிகால் அமைப்பான்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனேஜ் பேசின். வடிகால் பகுதி அப்படின்னா என்னென்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா வந்து ஃப்ளோ ஆகுது. கங்கா ஃப்ளோ ஆகும்போது இதில் வந்து நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி அது வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இருக்க பார்டர் வந்து அதை செப்பரேட் பண்ணும் ஒரு பேசின்லேருந்து இன்னொரு பேசினுக்கு. இது வந்து எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அதோட ஃபெர்டிலிட்டிக்காகவும், நெக்ஸ்ட்டு வந்து அங்கே இருக்க மினரல்ஸ், ஒவ்வொரு நதியும் வந்து ஒவ்வொரு மினரல்ஸை வந்து கொண்டது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும், ஒரு நதியிலேருந்து இன்னொரு நதியை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காகவும் இந்த பேசின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எத்தனை டைப் ஆஃப் ட்ரைனேஜ் பேசின்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்குது, அது எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதோட ஃபஸ்ட்டு ட்ரைனேஜ் பேசினா நம்ம வந்து சிந்து வடிகால் பகுதியை பற்றி பார்க்கலாம். சிந்து நதி வந்து எங்கெல்லாம் பாயுது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கே ஆரிஜினேட் ஆகி எங்கே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இதை வந்து போன கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எப்படி வந்துட்டு இண்டஸ் ரிவர் சிஸ்டம் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது, எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடியும். அதாவது இந்த கிளேஷியரில் இருந்து உங்களுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த சைடு பாகிஸ்தான் வழியாக ஃப்ளோ ஆகும். இதில் வந்துட்டு உங்களுக்கு 2 பேங்க்ஸ் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ரைட் பேங்க்னும், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து லெஃப்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டியை வந்துட்டு நம்ம பாகிஸ்தானோட சைன் பண்ணியிருக்கோம். எப்போ அப்படின்னா 1960. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்தியா வந்துட்டு ஒரு டேம் கட்டுறதுனாலையும் அவங்களோட ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்னாலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால அவங்க வந்துட்டு இந்த ட்ரீட்டியை வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த ட்ரிபியூட்டரிஸ்லாம் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ரிவர்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இண்டஸ் ரிவர் சிஸ்டம் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து இந்தியாலேயும் ஆரிஜினேட் ஆகலை, இந்தியாலேயும் முடியல, அது வந்து பாகிஸ்தானோட போயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து மேஜராக வந்து நம்மளோட ரிவர் சிஸ்டமாக நம்ம பார்க்கல. பட் இந்த ஃப்ளோ ஆகிற இந்த ட்ரிபியூட்டரிஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து இந்த நார்த் சைடில் வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த இண்டஸ் ட்ரைனேஜ் பேசின் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பேசின் எதுவாக பார்க்குறோம் அப்படின்னா கங்கா ட்ரைனேஜ் பேசினை தான் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கங்கா ரிவர் பேசின் வந்து எங்கே ஃப்ளோ ஆகுது, எங்கே முடியுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுதான் லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் இன் இந்தியா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இண்டஸ் தான் வந்துட்டு இருக்கிறதுலே பெருசு. ஆனால் வந்து அது ரொம்ப வந்து இந்தியாவில் ஃப்ளோ ஆகாததுனால அதை வந்து நம்ம லார்ஜஸ்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணல. கங்கா தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கான லார்ஜஸ்ட்டு ட்ரைனேஜ் பேசினாக நம்ம பார்க்குறோம். இது வந்துட்டு உத்தரகாண்ட்,
உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் வழியாக பாஸ் ஆகுது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. இதோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸாக வந்து ரைட் பேங்க்ல வந்து சன் அப்படிங்கிற ஒரு ட்ரிபியூட்டரியும், லெஃப்ட் பேங்க்ல வந்து யமுனா, ராம்கங்கா, கோமதி, காக்ரா, கண்டாக் அண்ட் மகாநந்தா இந்த ட்ரிபியூட்டரிஸ்லாம் வந்து நம்ம மெயினாக பார்க்குறோம். இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, எந்தெந்த ட்ரிபியூட்டரிஸ்லாம் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கங்கா ட்ரைனேஜ் பேசின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கல்ச்சுரலாகவும் அப்புறம் ரிலீஜியஸாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ காசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து ரொம்ப மதிப்பு மிக்க ஒன்றா பார்க்குறோம். அது வந்துட்டு இந்த கங்கா நதியில் தான் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த இடத்துல தான் வந்துட்டு காசி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்காகவும், நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகவும், நெக்ஸ்ட்டு அர்பன் டெவலப்மெண்ட்காகவும் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம கங்கா ரிவர் பேசினில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரம்மபுத்திரா ரிவர் பேசினில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிரம்மபுத்திரா வடிகால் பகுதி வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா டிபெட்டில் சாங்போ அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. அங்கேருந்து உங்களுக்கு அருணாச்சல் பிரதேஷ் மூலிமா உள்ளே வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 916 கிலோமீட்டர் அளவுக்கு இது பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கங்கா நதியை வந்துட்டு ஒரு இடத்துல வந்து மர்ஜ் ஆகி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டாவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா சுந்தர்பன்ஸ். சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிற இடம் வந்துட்டு அந்த இடத்துல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு இந்த நதி வந்துட்டு கலந்துரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேங்க் அப்படிங்கிறது பூர்ஹி திஹிங், தன்சாரி அப்படிங்கிற 2 ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரைட் பேங்க்ஸாக சுபான்ஷிரி, காமெங், மனாஸ் அண்ட் ஷன்குஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபெட் வழியாக உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். இந்த பிரம்மபுத்திரா ரிவர் பேசின் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்ட் இந்தியாவே வந்துட்டு இதை நம்பி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் இருக்க பகுதிக்கு வந்து தண்ணி கொண்டு போய் சேர்க்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் வந்து அதிகமாக வந்து நடக்குது. ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி ஓட்டத்திலிருந்து அவங்க வந்து கரண்ட் எடுக்கிறதோ இல்லை எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதோ வந்துட்டு இது வழியாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரிவர் பேசின்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிவர் பேசினாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய மவுண்டைன் பீக்ஸ் என்னென்ன, லார்ஜஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் மெயினாக நம்ம டாப் 3 ஹையஸ்ட் மவுண்டைன் பீக்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கஞ்சன்ஜுங்கா அப்படிங்கிறது. இப்போ ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பீக் எங்கே இருக்குது? மவுண்ட் எவரெஸ்டில். மவுண்ட் எவரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிமாலயாஸில் தான் இருக்குது. பட் நம்ம கண்ட்ரியில் இல்லை, அது வந்துட்டு டிபெட்டில் இருக்குது. நம்ம கண்ட்ரியில் கஞ்சன்ஜுங்கா அப்படிங்கிற ஒரு பீக் தான் வந்து ஹையஸ்ட்டாக வந்து இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 8586 மீட்டர் அளவுக்கு அது ரொம்ப பெருசு. இது வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்தியா நேபாள் பார்டரில் சிக்கிம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. இது வந்து 3rd வேர்ல்டு லார்ஜஸ்ட்டாக வந்துட்டு இந்த பீக் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நந்தா தேவி அப்படிங்கிற ஒரு பீக். இந்த பீக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 7816 மீட்டர். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வால் ஹிமாலயாஸ் உத்தரகண்டில் இருக்குது. ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டட் மவுண்டெயினாக நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரே இடத்துல வந்துட்டு எல்லாமே இருக்காது. ஒவ்வொரு மவுண்டெயினுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு கார்வால் ஹிமாலயாஸ் அந்த இடத்துல வந்துட்டு இந்த நந்தா தேவி அப்படிங்கிற ஒரு பீக் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு காமெட். இது பார்த்தீங்கன்னா உத்தரகண்டில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் இந்தியாவிலே 3rd லார்ஜஸ்ட் பீக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ இது 3 தான் வந்துட்டு இந்தியாவில் இருக்க ஹையஸ்ட் மவுண்டெயின் பீக்ஸாக நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து காரகோரம் ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஒன்றா வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இதுதான் மொத்த ஹிமாலயாஸும் வந்து இந்த இடத்துல ஒரு பார்டர் மாதிரி நமக்கு இருக்குது. அதனால தான் வந்து இது வரைக்கும் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரை கூட நம்ம வந்து சைனாக்கோ இல்லை பாகிஸ்தானுக்கோ நம்ம விட்டு கொடுக்கல. பிகாஸ் அது வந்து நமக்கு ஒரு அரணாக வந்து செயல்படுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டண்டான இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு மொத்தம் 7 இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரிஸ் வந்துட்டு இருக்குது. ஸ்ரீலங்கா வந்து இதில் வராது. ஏன்னா பால்க் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற ஒன்று வந்து இங்கே பாஸ் ஆகிறதுனால இங்கே வந்து எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இருக்காது. இதில் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பார்டர் யாரோட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட.
எவ்வளோ அப்படின்னா 4096.7 கிலோமீட்டர் அளவுக்கு பெருசாக நம்ம வந்து இவங்களோட பார்டர் ஷேர் பண்ணுறோம். இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் பார்டர் வந்துட்டு ஆப்கானிஸ்தானோட ஷேர் பண்ணுறோம். இது எவ்வளோ அப்படின்னா 106 கிலோமீட்டர் அளவுக்கு. இந்த ஒவ்வொரு பார்டருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. சைனாவையும் இந்தியாவையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்தியாவையும் ஆப்கானிஸ்தானையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக டுரான் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைன்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். பிகாஸ் இதுதான் வந்து நமக்கு ஒரு பார்டராகவே இருக்குது. இது வரைக்கும் இந்தியா மேப் பார்த்திங்கன்னா சைனா ஒரு மாதிரியும் பாகிஸ்தான் ஒரு மாதிரியும் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவுக்கான நெய்பரிங் கண்ட்ரிஸாக நம்ம பார்க்குறோம். இப்போ லேண்ட் வழியே நமக்கு என்னென்ன பார்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ கோஸ்ட் லைன்லாம் என்னெல்லாம் இருக்குது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்தியாவை வந்துட்டு பெனின்சுலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெனின்சுலா அப்படின்னா என்னென்னா 3 சைட்ஸும் பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரேபியன் சீயும், இந்த பக்கம் வந்து பே ஆஃப் பெங்காலும், கீழே வந்து இந்தியன் ஓஷனும் இருக்குது. 3 சைடும் 3 டைப் ஆஃப் ஓஷன்ஸ் இருக்கனால இந்தியாவை வந்து பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா வந்து சப்கான்டினென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, நிறைய விதமான சீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து டைவர்சிட்டி இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவை வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் கோஸ்ட் லைன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா கத்தியவார், கொன்கன் கோஸ்ட், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மலபார் கோஸ்ட் அப்படிங்கிறது கர்நாடகாவையும் கேரளாவையும் கம்பைன் பண்ண மாதிரி உங்களுக்கு இந்த கோஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் சைடில் பார்த்திங்கன்னா உட்கல் பிளைன்ஸ், இது வந்து ஒடிசாவை கண்டெயின் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆந்திரா கோஸ்ட், இது வந்துட்டு ஆந்திரா சைட்லேயும், கோரமண்டல் கோஸ்ட் வந்து தமிழ்நாட்டையும் ஆந்திர பிரதேஷையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோஸ்ட் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த சதர்ன் டிப் பாயிண்ட்டை வந்து கேப் கமோரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து கோஸ்ட் லைன்ஸ் ஆஃப் இந்தியாவாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ கோஸ்ட் லைன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ்லாம் என்ன, போக்குவரத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சர்வீசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ரயில்வேஸ் தான். ரயில்வேஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்தப்போ அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகவும் கம்யூனிகேஷனுக்காகவும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ரயில்ஸை வந்து இங்கே வந்து உருவாக்குனாங்க. அவங்க தான் வந்துட்டு இங்கே ரயில்வே ட்ராக் அப்படிங்கிற ஒன்றையே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1853. ஸோ ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் வந்துட்டு எந்த இடத்துல பில்ட் பண்ணாங்க அப்படின்னா போர்பந்தர் அப்படிங்கிற ஒரு இடத்துல டு தானே. போர்பந்தர் அப்படிங்கிறது இப்போ ப்ரெசன்ட் மும்பையில் இருக்குது. அப்போது வந்துட்டு அது பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் வந்து இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கரண்ட்டில் இந்தியாவோட ரயில்வே நெட்வொர்க் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னா 68,043 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுது. இதோட இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க்கை வந்து வச்சுருக்கு ஆஃப்டர் யூஎஸ். இதெல்லாம் தான் வந்துட்டு டிவிஷன்ஸ், அதாவது ப்ராட் காஜ், மீட்டர் காஜ், அப்புறம் நேரோ காஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஷன்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது இந்த ரயில்வே ட்ராக்கோட சைஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். மேஜராக பார்த்தீங்கன்னா ப்ராட் காஜ் வந்துட்டு 5 ஃபீட்லேருந்து 6 ஃபீட் அளவுக்கு பெருசாக இருக்கும். எத்தனை மில்லிமீட்டர் அப்படின்னா 1676 மில்லிமீட்டர் அளவுக்கு இது பெருசாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 49,820 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு பெரிய ப்ராட் காஜஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீட்டர் காஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு 3 ஃபீட்லேருந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அது வந்து சின்னதாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ரீசெண்டாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரயில்வேஸில் நடந்த இன்னோவேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம கண்ட்ரியிலே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட மெட்ரோ ரயில்ஸ் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன சிட்டிஸில் இருக்குது, அது வந்து எந்த டைப் ஆஃப் காஜில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மெட்ரோ ரயில்வேஸ் இன் இந்தியா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஜில் தான் வந்துட்டு இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இதோட லென்த் இருக்கும்.
கரண்ட்டாக 8 சிட்டிஸில் வந்து இந்த மெட்ரோ ரயில்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இன்னும் விரிவுபடுத்திட்டே போகிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, சென்னை, டெல்லி, பெங்களூர், அப்புறம் வந்துட்டு மகாராஷ்டிரா, ஜெய்ப்பூர், இந்த இடத்துலலாம் வந்துட்டு இப்போது வந்து கரண்ட்டாக உங்களுக்கு வந்து மெட்ரோ ரயில்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயிலை வந்து எந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா கொல்கத்தாவில், வெஸ்ட் பெங்காலில் வந்து இது இருக்குது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரயிலாக நம்ம பார்க்குறோம். இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாஸ் ரேப்பிட் டிரான்சிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப பெருசு. இப்போ சென்னையில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபேஸஸ் இருக்கும், ஒன்றொன்னா வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு நேம் வச்சுருக்காங்க. மெகாலயா அப்படிங்கிற ஸ்டேட்டில் மட்டும்தான் இது வரைக்கும் எந்த ஒரு ரயில்வே சிஸ்டமே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மீட்டர் காஜ் அப்படிங்கிறது இருக்கிறதுலே சின்னதாக வந்து போட்டிருக்க ரயில்வே நெட்வொர்க். அது பார்த்திங்கன்னா நீல்கிரிஸ் மவுண்டெயினில் தான் வந்துட்டு இப்போது வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் யூனிகாஜ் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் வந்து ப்ராட் காஜாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸப்ட் நீல்கிரி மவுண்டெயின்லேருந்து வேறு எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு மீட்டர் காஜ் அப்படிங்கிற ஒரு ரயில்வே லைனே அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ ரயில்வேஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரோட்வேஸ் பற்றின இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரோட்வேஸ் அப்படிங்கிறத வந்துட்டு யார் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NHAI, அதாவது நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதை எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1995 தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனே வந்து அவங்க க்ரியேட் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து நிதின் கட்காரி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கார். நான் உங்களுக்கு போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், நம்மளோட லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே எது அப்படின்னா NH44 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் நேஷ்னல் ஹைவே எதுன்னு பார்த்தீங்கன்னா NH47A. இது வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா எர்ணாகுளம்லேருந்து கொச்சி போர்ட் வரைக்கும் இது கனெக்ட் ஆகி இருக்கும். வெறும் 6 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த ரோட்வேஸே வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட்வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஹைவேஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டேட் ஹைவேஸ். இந்த ஸ்டேட் ஹைவேஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. இதை வந்து மெயினாக யார் வந்துட்டு பார்த்துப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு இதுக்கான மெயின் இன்சார்ஜை எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் வந்து மெயினாக தாலுகாஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக இது வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரூரல் ரோட்ஸ், இதை வந்துட்டு வில்லேஜ் ரோட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை மெயினாக யார் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் தான் வந்துட்டு இதை மெயினாக மேனேஜ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் ரோட்ஸ். ஸோ பார்டர் ரோட்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல எப்போவுமே வந்து ஒரு சர்வைலன்ஸ் இருக்கணும், எப்போவுமே வந்து அதை கரெக்டாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒன்று தான் வந்துட்டு இதை மொத்தமாகவே பார்த்துப்பாங்க. இதை என்னைக்கு வந்துட்டு அமைச்சாங்க அப்படின்னா 1960 தான் வந்துட்டு இந்த ஒரு ஆர்கனைசேஷனே அவங்க க்ரியேட் பண்ணாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நார்த்தன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸில் தான் வந்துட்டு இந்த பார்டர் ரோட்ஸை வந்து அதிகமாக வந்து அவங்க போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு சைனா இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாகிஸ்தான் இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்துட்டு நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும். அதே மாதிரி சிவிலியன்ஸ், அதாவது மற்ற மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பார்டர் ரோட்ஸ்லேயே வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரோடாக வந்துட்டு சண்டிகர்லேருந்து லே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் தான் வந்துட்டு வேர்ல்டு ஹையஸ்ட்டு இந்த பார்டர் ரோட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் வந்து மெயினாக ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியை கனெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து போட்டாங்க. இதை வந்து யார் ஃபண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். இந்த வேர்ல்டு பேங்க் தான் ஒரு அக்ரிமெண்ட் மூலயமா இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ரோட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ஃபண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெயினாக வந்துட்டு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா பசிபிக் அப்படிங்கிற ஒரு கமிஷன் மூலமாக தான் வந்து இந்த ஃபண்ட்ஸையே வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மெயினாக வந்துட்டு 2 கண்ட்ரிக்கும் வந்துட்டு ஒரு சமமாக வந்து இது இருக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேர்ல்ட் பேங்கே வந்து இதை டைரெக்டாக வந்து பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கோல்டன் குவாடிலேட்ரல் ரோட் பற்றி பார்க்குறோம். இது எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா 1999. இந்த கோல்டன் குவாடிலேட்ரல் ரோடு அப்படின்னா அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினான 4 சிட்டிஸை வந்துட்டு இது வந்து கவர் பண்ணும். பார்த்தீங்கன்னா டெல்லி,
மும்பை, சென்னை அண்ட் கொல்கத்தா. இங்கே வந்து அவங்களுக்கு போக்குவரத்து வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அவங்க சீக்கிரமாக வந்து ஒரு மெயின் சிட்டிலேருந்து இன்னொரு மெயின் சிட்டிக்கு போகிறதுக்காக இந்த ஒரு ரோடை வந்துட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நார்த் சவுத் காரிடார். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகும். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4076 கிலோமீட்டர். இது பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ரோடாக வந்து இது கனெக்ட் ஆகும். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரோட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார், அது வந்து அஸ்ஸாமில் இருந்து உங்களுக்கு வந்துட்டு குஜராத்தில் வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்துட்டு ஒரு ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3640 கிலோமீட்டர் அளவுக்கு இது பெருசாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ரயில்வேஸ்னால் என்ன, நெக்ஸ்ட்டு ரோட்வேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வாட்டர்வேஸ்னால் என்ன, அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து எத்தனை வாட்டர்வேஸ் வந்துட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட்டர்வேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 டைப்ஸாக வந்து அதை பிரிச்சிருப்பாங்க, 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்துட்டு இன்லேண்ட் வாட்டர்வேஸ், அதாவது உள்ளூர்லேயே வந்துட்டு இந்த வாட்டர்வேஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. இது வந்து ரிவர் வழியாக வந்துட்டு இது கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓஷன் வாட்டர்வேஸ். நான் இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கோம், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ அதெல்லாம் தான் வந்து நம்ம ஓஷன் வாட்டர்வேஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். மெயினாக வந்துட்டு அங்கே இருக்க கடற்வழி ரூட்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸ்லேயே உங்களுக்கு வந்து நேஷ்னல் வாட்டர்வேஸ் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய டைப்ஸாக இருக்குது. மேஜராக வந்து நம்ம 3 டைப்பாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹல்தியாலேருந்து அலகாபாத்க்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் வாட்டர்வே வந்துட்டு பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டமில் ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொல்லம்லேருந்து கோட்டபுரம் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு வாட்டர்வேஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் வாட்டர்வேஸ். எதுக்காக அப்படின்னா 24 ஹவர்ஸும் அங்கே வந்து நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அங்கே வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறையா வந்து அந்த இடத்துல தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 205 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு இது பெருசாக இருக்கும். இதுதான் நேஷ்னல் வாட்டர்வே 1, எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து நேஷ்னல் வாட்டர்வே 2, பிரம்மபுத்திரா ரிவரில் எந்தெந்த இடத்துல வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்ன, எந்தெந்த மாதிரியான போக்குவரத்து வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், பருவகாலம்னா என்ன, எத்தனை டைப்பாக வந்து அதை பிரிச்சிருக்காங்க, நெக்ஸ்ட்டு போக்குவரத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுற சர்வீசஸ்லாம் என்ன, எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சது. தேங்க்யூ.